எபிரேயர் 7:27. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை, ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே ஒரே தரம் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். இங்கே நாடோறும் என்பது நாள்தோறும் என்று நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அவரே நம்மை இரட்சிக்க வந்து தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தி தந்தையின் சித்தம் செய்து பலியாக வந்தேன் என்று அறிந்து ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை தந்தையிடம் ஒப்படைத்தார். தேவனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பவும் பட்டார்.